யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஏய் யோ பொறுமையா பேசியா, காதுல ஒரே கணீர் கணீர்னு சவுண்டு கேக்குது. ஜவ்வு கிழிஞ்சிட போதுன்னா ஒழுங்கா போயிடு. யோ நீ வில்லனா இருந்து எங்க பக்கம் ஒரு டார்ச்சல் பண்ணிருக்க. அந்த டார்ச்சலுக்கு நாங்க எப்படியா கம்முன்னு இருக்க முடியும்? ரிப்ளை கொடுக்க வேணாமா? அதனால தான் வந்திருக்கேன். சரி, ரிப்ளை கொடுக்கறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, நான் வந்து உட்காந்துருக்கேன்ல, இந்த சேர் நல்லா சாஃப்டா இருக்கு. எங்க வாங்குனீங்க? டேய் பைத்தியக்காரனா நீ? யோ தொப்பி மண்டா, உண்மையிலே சேர் நல்லா இருக்குதியா? இப்ப எந்த இடத்துக்கு போறோன்றது முக்கியம் கிடையாது. அது வில்லன் ஏரியாவா இருக்கட்டும், ஹீரோ ஏரியாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பாக்குறோம், அதனால தரமா குவாலிட்டியா இருக்குன்ற பட்சத்துல எங்க வாங்குனீங்க ஏது வாங்குனீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு எம்டி சீட் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, நல்லாவே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்தாலே இது பொழிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த சேர் நல்லா சொகுசா இருக்கு. சரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் வாங்கிப்போமே என்ன? மிரட்ட வந்திருக்கானா இல்ல பயந்து வந்திருக்கானா இல்ல கலாய்க்க வந்திருக்கானா? ஒரு கருமாந்திரமும் புரியலையே. மிஸ்டர் தொப்பி மண்டை, ஒருத்தவங்க பேசுறது புரியல அப்படின்னா அவங்க ஹீரோ. ஒருத்தவங்க பேசுறது புரியாமலும் புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா வில்லன். ஒருத்தவங்க பேசுறது தெளிவா புரியுது ஆனா பேசுறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க ஜோக்கர். யாரும் சொல்றான்? உங்களை சொல்ல, உங்க ரெண்டு பேரும் சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வில்லன்னு உங்க ஆள் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை துளி அளவு கூட உடைக்க நான் விரும்பல. சத்தியமா பயந்துட்டேன்பா. டேய் உண்மையில நீங்களா ரோஹித்தோட தம்பி தானா? ஐயோ அதுக்கு நான் பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு வர முடியும், இல்ல ஃபேமிலி ரேஷன் கார்டு எடுத்துட்டு வர முடியுமா? நான் தான் எங்க அண்ணனுக்கு இருக்கிற ஒரே ஒரு தம்பி. சரி ஓகே, வில்லன் சார் ரொம்ப கோவமாகறீங்க, அதனால பாயிண்ட்டுக்கு வருவோன்னா, நேத்தி தேவையில்லாம எங்க அண்ணனை அடிக்க ஆள் அனுப்புனது தப்பு. அதையும் தாண்டி எங்க சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. உனக்கு பிசினஸ்ல நல்லா வரணும், நீ ஒரு பொசிஷனுக்கு போகணும், நீ ஒரு இடத்த பிடிக்கணும், கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ உன் பிசினஸ் ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணணும். பெட்டர் ஆப்ஷனை தான் தேடி ஓடணும். அதை விட்டுட்டு முன்னாடி போறவன் கையை பிடிச்சி இழுத்து விட்டோ காலை பிடிச்சி இழுத்து விட்டோ முன்னேறி போகக்கூடாது. அதுக்கு பேர் முன்னேற்றம் கிடையாது. ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார்றது சொல்ல போனா எச்சத்தனமான வேலை. ஆளுங்க என்ன பெரிய இவனுங்கன்னு நினைச்சுன்னு இருக்கியா? அவனுங்களை வச்சு எங்க அண்ணனை மிரட்டலான்னு பாத்தியா இல்ல அடிச்சு தூக்கலான்னு பாத்தியா? நீ அனுப்புன அந்த டம்மி பீஸுங்களெல்லாம் எங்க அண்ணன் ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படி வச்சு எடுத்தாங்கன்னு பாத்தியா? டேய் என்ன ஒரு வாட்டி எதிர்த்து அடிச்சுட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தமா, இல்ல ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டோம் அப்படின்றதுக்காக நாங்க தோத்துட்டோன்னு அர்த்தமா? ஏயா என் சஞ்சய் ப்ரோ அடிச்சு உன்னை துவச்சி துவம்சம் பண்ணி அனுப்பியிருக்காரு. அப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். அந்த அடி வாங்கின அடி வலி கூட நான் மறந்துருக்காது உனக்கு. அதுக்குள்ள திமிர்த்தனமா பேசுற பத்தியா? ஏய் யோ காது வலிக்கிறதுக்கு அம்மனு இருங்கய்யா. இந்த வில்லனுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச டைலாக் இவ்வளவுதானா? சின்ன பையன் வாழற வயசு ரொம்ப துள்ளாதன்னா? வாழ்ற வயசு தானே, ஆனா என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் தெரியுமா வில்லன் சார். பாருடா, நீ என்னதான் என்ன கலாய்க்க ட்ரை பண்ணாலும் ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோ. உன் அண்ணன் ரோஹித் என் பிசினஸ்ல கை வச்சான். நான் கஷ்டப்பட்டு செட் பண்ண பல கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் டீல ஒரு போன் கால்ல போலீஸ் துக்குல கொடுத்து தடுத்து நிறுத்திட்டான். பித்தலாட்டம் தானே பண்ண. அப்படி இருக்கும்போது அது அப்படித்தான் தடுப்பாரு. அது உங்களோட வேலை கிடையாது, புரியுதா? உங்க பிசினஸ் நீங்க பாருங்க. நாங்க அநியாயம் பண்ணாலும் தட்டி கேப்போம். பாருடா, இவ்வளோ சின்ன வயசுல எனக்கு எதிராக அவன் வளர்ந்து நிக்கிறான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன் அண்ணனோட வயசு. அவனை நடு தெருவில் நிக்க வச்சு அவன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஒழிக்காம நான் ஓய மாட்டேன். அட்வின் பாவம் டைலாக் பேசிட்டாப்ல. நீங்க வில்லன் பிஜிஎம் போடுங்க. ஏய் யோ இருயா, கொஞ்சம் சிரிச்சுக்கிற வயிறார. நீ பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? அதனாலதான் சிரிச்சுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருயா. அது என்னது? சாம்ராஜ்யத்தை ஒழிக்காம விட மாட்டியா? ஐயோ கடவுளே. யோ நீங்களாம் டம்மி பீஸாயா? மிரட்ட கூட தெரியல உங்களுக்குலாம். உன்னை அடிச்சு தூக்கி போட 5 நிமிஷம் ஆகாது. எங்க சட்டையில கை வச்சு பாரு பக்கம், கொண்ட துண்டமா வெட்டி கொலைச்சு போட்டுருவேன், புரியுதா?
என்ன டச் பண்ணுனா என் பர்மிஷன் இல்லாமல் நீ என்னை நெருங்க கூட முடியாது. அதே மாதிரி எங்கள் அண்ணனை டச் பண்ணணும்னு நினச்சா என்னை டச் பண்ணிட்டு தான் நீ போகணும். அப்புறம் வயசான காலத்துல பிபி ஏறிட்டு போது பார்த்து இருந்துக்கோங்க. நீங்க பெரிய தாதா தானே, எங்க அண்ணனை நடுத்தெருவில் நிக்க வைக்கணும் அதானே வாசை. ஆனா நீ போடுற ஐடியாலாம் ரொம்ப கேவலமாலாம் இருக்கு. நீ இப்போ எங்க அண்ணனை நேருக்கு நேரா அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புற. அப்ப என்ன நடக்குது? எங்க அண்ணன், எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, பத்த குறைக்கு நானு எல்லாரும் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு தானே இருக்கோம். ஒரு கெத்தா இல்ல. என் அண்ணன் ரோஹித்தை நீ அடிக்கணும்னா அடி மனசு வலிக்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி தான் அடிக்கணும். ஆனா அதை நான் செய்யறதுக்கு விட மாட்டேனே. என் அண்ணனை நீ அசிங்கப்படுத்துறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேனே. அண்ணா, அவன் என்ன சொல்ல வரான் தெரியுதா? அவன் நம்மள மிரட்டினாலும் நம்மளுக்கு இப்போ க்ளூ கொடுத்துட்டான். வில்லன் சார் 2 பேர் யோசிக்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் பேசி வைப்போம். இங்க பாரு மிஸ்டர் வேதாச்சலம் அங்கிள். ஏய், யோ உனக்கு வயசாயிடுச்சு, நான் தாத்தான்னு கூட கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அங்கிள்னு கூப்பிடுறேன்ல, ஸோ அங்கிள்ன்ற வார்த்தைக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே? இங்க பாருங்க அங்கிள், உங்களுக்கு வேற அங்கிள்னு கூட பிடிக்கல. இங்க பாருங்க சார், சார்லாம் அவ்வளோ மரியாதையா இருக்கு, அது வேணாம். யோ அதுவே நல்லா இருக்கு. இங்க பாரியா, எங்க அண்ணனுக்கு வேற இப்போ ரிசப்ஷன் வைக்க போறாங்க, புரியுதா? நாங்கள் வேற ரிசப்ஷன் வேலை அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்கோம். இந்த டைமில் எங்களுக்கு ஃபைட் பண்ணலாம் நேரம் இல்லை. ஃபைட் கூட பண்ணிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துகிறேன் அப்படி இப்படின்னு எதனாவது பிளான் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி கூட எங்கள் அண்ணன் பேச்சுலரு, இப்போ ஃபேமிலி மேனு. அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒய்ஃப் முன்னாடி, அவர் ஒய்ஃப் ஃபேமிலி முன்னாடி, ஆஃபீஸ் முன்னாடிலாம் நீ எதாவது அசிங்கப்படுத்தணும்னு பிளான்லாம் பண்ண இந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான். என்னண்ணா இதே அழுத்தி அழுத்தி சொல்றான்? மிரட்டுறானா இல்லை க்ளூ கொடுக்குறானா? இல்ல லூஸானேவன் ஐடியா கொடுக்குற மாதிரியே பேசுறான், அப்புறம் பண்ணாதானே மிரட்டுறான். ஆனா பிளான் சூப்பரா தான் இருக்கு. திரும்பவும் நான் சொல்லிட்டு போகிறேன், ஆள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அடிச்சிருவோம். தேவையில்லாமல் எங்கள் தன்மானத்தோட போட்டி போடாதீங்க. எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நான் சும்மா விட மாட்டேன். எங்கள் வீட்டில் வர ஃபங்க்ஷன்லாம் வரப்போகுது, அதனால அடக்கி வாசிங்க. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு உங்களை பார்த்துக்குறோம். ஓகே அங்கிள், போயிட்டு வரட்டான். அப்படி பண்ணாதீங்கன்னா அண்ணா அப்படி பண்ணனா இவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ரோஹித்தை எதிர்த்து நின்று அடிக்க ட்ரை பண்றோம், எழுத்து நின்று அடிக்க முடியல. அவன் தன்மானத்துல ஒரு வேலை கை வச்சோம், அவனை அசிங்கப்படுத்தணும். அவன் சொல்ற மாதிரி இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன விஷயத்த 2 வருஷமா சீக்கிரட்ல வச்சிருந்திருக்கான். இப்போதான் அவன் ஒய்ஃப் யாருன்னே சொல்லியிருக்கான். அது ஒய்ஃபு அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்பொழுது ஏதோ பிரச்சனையில இருந்து தான் அவன் சால்வ் பண்ணியிருக்கான் அவன் கல்யாண வாழ்க்கைய. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பணும்னு வச்சுக்க, அவன் அசிங்கப்பட்டு தான் நிற்பான். ஆனா அவன் அசிங்கப்படுத்தணும், யோசிக்கணும். எப்படி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவன் கல்யாண வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போகும், அவன் பிஸ்னஸ் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போகும்னு. அண்ணா, இவன் அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல நம்மள மிரட்ட வந்திருக்கானா இல்ல இப்ப கடைசியா பேசினானே அது வளர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ நம்மள கன்ஃபியூஸ் பண்றானே. இவன் பேச்ச அப்படியே நம்ப முடியாதுதான். நீ என்ன பண்ற, இந்த கார்த்தியை கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணு. அவன் எங்க போறான், யார்கிட்ட பேசுறான்னு வாட்ச் பண்ணு. அப்படி நிஜமாவே பயந்து போய் தான் பேசினான்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்புறம் அவன் சொன்ன மாதிரி ரோஹித் ஆஃபீஸ்க்குள்ள நம்ம பால்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இவனை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. அசிங்கப்படுத்தி கூனி குறுகி அவன் பொண்டாட்டி முன்னாடியே நிக்க வைப்போம். அப்ப என்ன பண்றான்னு பார்ப்போம். ஒருத்தன் அடி வாங்கினது கூட மறந்துடலாம், ஆனா அசிங்கப்படுறத மறக்க முடியாது. அதனால அவனை அசிங்கப்படுத்தி நம்ம சாகடிப்போம். அவனே சாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குவோம். சரிண்ணா, நான் அவனை ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இருக்குமா? ஏன்டா அழுகுற? நான் வரல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணியா? அஞ்சாய், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சிலுக்குமா. ஐ லவ் யூ. நான் பேச மாட்டேன் சஞ்சய்.
நான் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்காம இருக்க முடியலன்னு தான் வந்தேன். வேற எதுக்காகவும் வரல. புரியுதா? இதில் யாரும் தேவையில்லாத சிம்பத்தியை கிரியேட் பண்ண வேணாம். பொய். என்ன பொய்? நான் அப்பா அம்மாவை பார்க்க முடியாம ஃபீல் பண்ணிட்டு வரல. அதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். பொய் பொய். அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேன் இப்ப நினைக்கிறேன்? ஓ, உன் மேல இருக்கிற பாசம் நினைச்சிட்டு இருக்கியா? அந்த வெங்காயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என் மேல இருக்கிற பாசத்துலயும் வரல, அப்பா அம்மா மேல இருக்கிற பாசத்துலயும் வரலன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை சிலுக்கு மேல பாசம் வச்சதுனால வந்திருக்குமோ என் கருப்பு தங்கம்? ஐயோ கருப்பு தங்கம், உனக்கு அம்புட்டு பாசமா என் மேல? ஐயோ என் சாமி. மரியாதையா வாயை மூடிட்டான். எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாத எதையும் கிரியேட் பண்ணாதுன்னு. நான் ஒன்றும் கிரியேட் பண்ணல. நீ எனக்காகவும் வரல, என் ஃபேமிலிக்காகவும் வரல. உன் ஆள் ஃபேமிலி வருதுன்னு தானே வந்திருக்கேன். சீப்பேன் மச்சான் மச்சான் உண்மையை சொல்றான். கீர்த்தனா வருது, கூட அத்தை பையன் வரான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டு தானே இப்போ வந்திருக்கேன். நல்லா மன்னிக்கவே கூடாதுன்னா நச்சுடுவேன் சஞ்சய், நல்லா நச்சுடுவேன்னா. ஆளை பாரு நல்லா. எனக்கு தெரியாது நீ எப்பப்ப டைப்பா முகக்கட்டையை மாத்துவேன்னு. அட பாவி பயபுல, நீ ஏதோ பாவம் அப்புறம் நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்கு ஆளா இருக்கா? தட் ஓ மை காட். இங்க பாரு ரோஹித்தேன், தேவையில்லாம பேசுறவளை வச்சுக்காத. நான் உன்னை பார்க்க வரல, புரியுதா? இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்க வந்திருக்கேன். தோ நம்ம சிலுக்கு எனக்காக அழுதுட்டு இருக்காளே, அவளை பார்க்க வந்திருக்கேன். மத்தபடி என் ஆள் வருது, அவங்க ஆள் வராங்க அப்படின்லாம் நான் வரல, புரியுதா? நம்பிட்டேன்ன. சீப்பா உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? சிலுக்குமா, அப்புறமா நான் வந்து உன்னை பார்க்குறேன். கிளம்புறேன்னு போய் அந்த பக்கம் வெயிட் பண்றேன். அப்படியே போய் வெயிட் பண்ண மச்சான், அந்த பக்கமா தான் வருவாங்க. சரி சரி, போச்சுக்காம போங்க. லவ் யூ. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல. இந்த கருப்பு தங்கம் லவ் பண்றத நான் எங்க போய் சொல்ல? எதுக்கு என்ன வர சொன்ன? ஏன்டா சோகமா இருக்கான்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கு என்ன வர சொன்ன அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. டேய், வாயை மூடிட்டுன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா நீ பேச வந்த விஷயத்த மட்டும் பேசு. ஓ மை காட், கோவமா இருக்கே கௌதமே? பயங்கர கோவத்தில் இருக்கேன். கோவத்துல இருக்கியா? யார் மேல? உன் மேலதான். மீ, நான் என்ன பண்ண? ரோஹித் ப்ரோ எப்படி பேசுறாரு தெரியுமா அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி? ஓ மை காட், அப்ப ரீசன் அதானா? ஆமா, இல்லை கௌதமே, அவரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறாருன்னா ஏதோ விஷயம் இருக்கும், பேசிருப்பாரு. இங்க பாரு கார்த்தி, நான் திரும்ப சொல்லிட்டேன். அவர் கதையை கேட்டதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் கஷ்டமா இருக்கேன். பட் நீ இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. போனா போது, நீ கூட்டத்துக்கு ஏன்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஆஃபீஸ்க்கு போகாம என்ன எதுக்கு இங்க வர சொன்னேன்? அது ஆஃபீஸ் போக பிடிக்கல, அதான் இங்க வர சொன்னேன். பிடிக்கலையா? ஆமா பிடிக்கல. டேய், நீ ஆஃபீஸ் போல, சஞ்சய் ப்ரோ கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாராமா. உங்க அண்ணன் ரோஹித் ப்ரோ வீட்டில் இருக்காரு. இலக்கியாவையும் ஆளை காணோம். ஆஃபீஸ்க்கு போல கிளைண்ட் மீட்டிங்க்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனா. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருமே இல்லாத ஆஃபீஸில் யாரை பார்த்துப்பா? யாரும் பார்த்துக்க தேவையில்ல, யாரும் கவனிக்க தேவையில்ல அப்படின்றதுனால தானே யாருமே போல. ஏ பைத்தியம், நீலாம் தெளிவாக பேசினாலே புரியாது. இதில் வேற பொடி வச்சு பேசுது. அதாவது கௌதமே, சஞ்சய் ப்ரோ வந்து கோச்சிட்டு போனாரா? ஆமாம். ரோஹித் ப்ரோ அண்ணி வீட்லேருந்து எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காரா? ஆமாம். இலக்கியா உங்ககிட்ட என்ன காரணம் சொன்னா? கிளைண்ட் மீட்டிங்கு. நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போல? ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் கிளம்புனேன். ஆனால் ரோஹித் ப்ரோ ஏதோ கதை சொன்னார், அதான் உட்காந்துட்டேன். இப்போ ஏன் போல? நீ ஃபோன் பண்ண, அதான் கன்ஃபியூஸ்ல இருந்தேன். ரோஹித் ப்ரோ என்னதான் நீ கோவமா இருந்தாலும் அவன் கூட்டத்துக்குலாம் நீ போய் என்னன்னு கேட்கணும்டா அப்படின்னு போய் பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப உன்னை என்கிட்ட வாலண்டியரா ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு, அப்படித்தானே? அது அப்படியே சொல்லுவாங்க. யார் எப்படி சொல்லுவாங்க? என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் அவன் உன் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்காத, போய் அவனை பாருடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதான் ப்ரோ மெசேஜ் போட்டிருந்தாரா? கௌதம் உன்னை பார்க்க வரான், பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் மெசேஜ் போட்டிருந்தாரு. இவனை ஆஃபீஸ் போக விடாம உட்காந்து கதை சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கிட்டேயும் அனுப்பி வச்சிருக்காரு. இலக்கியா கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லியிருக்கா. இவன் கிட்ட கிளைண்ட் சைடு எதுவும் மீட்டிங் இல்லையே. சரி, நம்ம கொஞ்ச நேரம் இவனை ஹோல்ட் பண்ணி வைப்போம். என்ன? ஏன் மச்சான், அந்த சைடு கேபின்ல ஒரு தொப்பி மாட்டேன் நம்மளே பார்த்துட்டு இருக்கானா? ஆமா, ஆனா நம்ம தான் நோட் பண்றது அவன் பார்க்கறான். அவன் பார்க்கறது தான் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் அவனை கவனிக்கலன்னு நினைச்சிட்டு அவன் எவ்வளவு ஹாயா உட்காந்து நம்ம பேசுறத ஒட்டி கேட்கறான் பாத்தியா? ஐயோ பைத்தியம் அவன். நீ பைத்தியக்காரன் கிடையாதுடா, வில்லன். இல்லைண்ணா. அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இடத்துக்கு போய் அவன்கிட்ட சும்மா ஒரு பேச்சுவார்த்தையை போட்டுட்டு வந்தேன். எதுக்கு?
அது அவன் இடத்துக்கு போய் அவனையே மிரட்டுற மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு வந்தேன். அப்படி ஏய் ஏன்டா இப்ப மந்திரி சுட்டு கோழி மாதிரியே பேசுற பைத்தியக்காரா? அது பஞ்சாயத்து பேசணும் அப்பதான் கிளியர் ஆவேன். சரி பேசுவோம் இருடா, இவன் கதையை முடிச்சுட்டு வரேன். இப்போ இவன் கதைக்கு என்ன பேச போறேன்? அதான் சொன்னல, அவன் இடத்துக்கு போய் அவனையே மிரட்டுற மாதிரி பாவலெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்ட்டு. அதனால இப்போ அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஓ ஃபாலோ பண்ணி நான் இப்போ யார்கிட்டயாவது ஏதாவது டிஸ்கஸ் பண்றானான்னு கேட்டுட்டு அதை போய் அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஓ எருமை. சரி சரி, இப்போ நீ அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட போற அப்படித்தானே? ஆமா. ஏசு, ஆனால் ஒரு கண்டிஷன், பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ எனக்கு நியாயமாக பதில் சொல்லியே தேரணும்னா. டெஃபினெட்லி மச்சான். இப்போ கொஞ்சம் நல்லா சத்தமா பேசுறேன். இவமே நான் உனக்கு கேட்கறதுக்காக கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட். இங்க பாரு மச்சான், நான் ஒரு ஆளை பார்க்க போயிருந்தேன் தெரியுமா? அவரு ரோஹித் ப்ரோவையும் சஞ்சய் ப்ரோவையும் நேற்று ஆள் வச்சு போட போனாரு தெரியுமா? ஓட போனாரா? ஆமாண்டா, வில்லனா தானே செய்வாங்க. எதிரி இருந்தா அவங்கள போடணும் தானே நினைப்பாங்க. ஸோ அந்த வில்லனுக்கு நம்ம ரோஹித் ப்ரோ தான் வில்லன். அப்படி இருக்கும் பொழுது ரோஹித் ப்ரோவை போட போனாரு. அதை எதிர்த்து நம்ம சஞ்சய் ப்ரோ அடிச்சு தம்சம் பண்ணி காலி பண்ணிட்டாரு. ஐயோ, அதான் அந்த ஆள் நேற்று வந்து பார்க்கலையா? நல்ல வேலை அந்த ஆள் பார்க்கல. நேற்று மட்டும் அந்த ஆள் வந்து பார்த்துருந்தாரு, நான் உளறி இருந்தேன், இன்னைக்கு செத்துருப்பேன். என்னடா தனியா பேசுற? அது வேற மேட்ரு, நீ பேசு. ஏன்டா இந்த வில்லனுங்களுக்குலாம் அறிவே கிடையாதாடா? ஆள் வச்சு அடிக்கிறமே. ஒரு தடவையும் அவன் தம்பி கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொந்தக்காரன் பந்தக்காரன் ஒருத்தனா நம்மள அடிக்கிறானே, அவனை நம்ம ஏன் அடிச்சு காலி பண்ணணும், அறிவாளித்தனமா காலி பண்ணணும்? ஏன்டா இந்த வில்லனுங்களாம் யோசிக்க மாட்டானுங்க? அப்படி இருந்தா அவனுங்க எப்படி வில்லன் ஆவானுங்க? ஹீரோவெல்லாம் ஆயிடுவானுங்க. பிரெயின் யோசிக்க கூடாது. வில்லன்னா கத்தி தான் பேசணும், கடப்பாரை தான் பேசணும். ஓ அப்படியா? ஆமா, சரி பேசிட்டு போட்டோம். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களை கவுக்கணும் அப்படின்னா கத்தி வேலை செய்யக்கூடாது மச்சான், புத்தி தானே வேலை செய்யணும். ஆமால்ல. இவன் ஒரு பைத்தியம். டேய் நல்ல வேலை அந்த ஆள்கிட்ட பேசும்போது நான் உளர பார்த்தேன் தெரியுமா? என்னன்னு உளர பார்த்தேன்? அது உன்னால அடிச்சு எங்களை காலி பண்ண முடியாது, அசிங்கப்படுத்தி காலி பண்ணலான்னு யோசிக்காத அப்படின்ற மாதிரி அந்த ஆளுக்கு க்ளூ கொடுத்துட்டேன்டா. அட பைத்தியமே. க்ளூ கொடுத்தேன், பட் அந்த ஆள் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஆள் மட்டும் கண்டுபிடிச்சிடாருன்னு வச்சுக்கோ. ஏன் தேவையில்லாம ப்ரோவை அசிங்கப்படுத்துறதுக்கு ஏதாவது யோசிச்சிட்டாருனா? டேய், அத பொறுமையா பேசுறான், யோசிக்கிறதுக்கு ஏன்டா திரும்ப கலப்பி விடுறேன்? அதான் மச்சான், திடீர்னு ரோஹித் அண்ணாவை ஏதாவது அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த ஆள் ஏதாவது யோசிச்சிட்டாருனா? பைத்தியம், பொறுமையா பேசுன்ற இப்பதான் சத்தமா பேசுறேன். அதான் மச்சான், ரோஹித் அண்ணா அசிங்கப்படுத்துறதுக்கு, அதுவும் இப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ரிசப்ஷன் வேற வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் அண்ணா அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த ஆள் எதனா பண்ணிட்டானா? ஐயா, அதான் மச்சான், அந்த ஆள் அசிங்கப்படுத்துறதுக்கு எதனா பண்ணிட்டானா? இப்ப நானே உன்னை அசிங்கமா கேட்பேன் பாத்துக்க. இப்ப என்ன நான் அதை சொல்ல வரேன்? ஒன்னும் சொல்ல வரல, அவன் போயிட்டான். போயிட்டான்ல, கேட்டுட்டு போயிட்டான். போய் அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் புதுசா ஏதாவது பிளான் போட்டான். போட்டுண்டா, அதுக்கு தானே சொன்னேன். மென்டல் நாய. மென்டல் மாதிரியா இருக்கேன் பாக்குறதுக்கு. நான் இன்னும் ஜீனியர்ஸ் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் மச்சான். எப்போ உங்ககிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, மண்டை வலிக்கும், எழுந்து போறேன். மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இதை பேச வந்தியா? அது வாயில தான் வந்துடும். போடான், நான் அப்புறமா பேசுறேன். இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் தின்ட்டு நீயே போய் தோலை, நான் போறேன். சரி நீ கோவமா இருக்க, வேணா ஜூஸ் குடிக்கிறியா? ஒரு வெங்காயமும் தேவையில்ல, குடிச்சிட்டு நீயே கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. மச்சான் நைட்டு பார்ட்டி பண்ணி வேணா செலிப்ரேட் பண்ணலாமாடா? கெடு செருப்ப நாய, இன்னமா நீ எனக்கு ஊதி விடுறதுக்கு நினைக்கிறேன்? ஐயோ மம்மி நான் போறேன். பாத்தியாடா மவனே, வெளியில எத்தனை கார் நிக்குது, உள்ள எப்படி பலபலன்னு கட்டி வச்சிருக்கானுங்கன்னு பாத்தியா? இப்படிப்பட்ட வீட்டுல வாழ போறாளா? 10-15 கம்பெனி இருக்காமே. எங்க அண்ணங்காரனே ஒன்றும் இல்லாம பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் ஒன்றும் இல்லாம போனாலும் இந்த சம்மதி விட்ட வச்சு கொடி கட்டி வாழ்ந்துருவான் போலயே. மா ஹாலே நம்ம வீடு சைஸ்ல இருக்குமா? அப்ப மத்த இடம்லாம் எப்படி இருக்கும்? அதானே, எப்படி இருக்கு பாத்தியா? பார்க்கறதுக்கே பொறாமையதாமா இருக்கு. அம்மா மூஞ்ச மாத்து, மாமா பின்னாடி வந்துட்டாரு. அம்மா தங்கச்சி. வாண்ணே வாண்ணே, எங்க நாங்க முன்னாடி வந்துட்டோம், நீ பின்னாடி தான் வர. ஒன்றும் இல்லைம்மா, கீர்த்தனாவும் கூட வந்தால, அவள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரா, அதான் அவளுக்கு அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டு வெளியில கூப்பிட்டு வருவான்னு. காமிக்க வேண்டியதானே, ஏன்னா வெளியில அவ்வளோ பெரிய இடம் கிடக்குல, அதெல்லாம் பார்த்து எடுத்து தான் வரும். சின்ன பிள்ளைல சுற்றி பார்த்துட்டு வரட்டும்.
என்னதான் இவ்வளவு பெரிய ஆஸ்தியும் அந்தஸ்துன்னு இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருமே தன்னடக்கமா தான் இருப்பாங்க, தன்மையா தான் பேசுவாங்க. இப்ப என்ன சொல்ல வராரு இவரு? நம்ம தன்னடக்கமா இல்ல, பணங்காசு கொஞ்சம் இருக்கிறப்பவே நம்ம இந்த ஆட்டம் ஆடுறோன்னு சொல்லாம சொல்லி கட்டுறாரு, அப்படிதானே? என்னம்மா தங்கச்சி யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணா, தண்ணியா இருக்கிறதுலாம் சரிதான். நம்ம தான் வரேன்னு சொன்னோம்ல, இந்த வாசல் வரைக்கும் உள்ளே வந்துட்டோம். நம்மள வான் கூப்பிடறதுக்கு ஆள் இல்லையே. பெருசா சொத்து பத்துலாம் இருந்தா இப்படிதானே இருப்பாங்க, வான் கூப்பிட ஆள் இருக்காது. நம்மளாதான் போய் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்படிலாம் இல்லம்மா, நம்ம காலையில வரேன்னு சொன்னோம்ல, அதை எதிர்பார்த்துருப்பாங்க. நான் வெளியில வந்தப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட வந்து வரவேற்றுட்டாங்க முத தடவை. இப்போ நம்ம முன்ன பின்ன லேட்டா வரமா, அதான் உங்களுக்கு தெரியல. ஆமா, முத தடவை நீ வந்தப்ப பயந்து அடிச்சுட்டு தான் ஓடியாந்துருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் நீ தான் நந்தினி அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கலன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இப்பதான் நீ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கொடுத்தான்னு கொடுக்கலன்னு என்ன? அதான் ஏதோ அசால்ட்டா விட்டுட்டாங்களா என்னவோ. வாங்க சம்மதி, வாங்க வாங்க சம்மதி. வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க. என்னங்க, நாங்களே வந்ததுக்கு அப்புறம் வாங்க வாங்க நீ கூப்பிடுறதுல என்ன இருக்கு? ஐயோ இல்லம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சம்மந்தி காலையிலே வரேன்னு சொன்னாப்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், வரலீங்களா? சரி திரும்ப வர டைமை ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு தான் இருந்தோம். எங்க தப்பு தான், எங்க தப்பு தான். வருவாருன்ற பட்சத்துல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல. ஐயோ சம்மந்தி, ஏன் நீங்க வேற மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு பெரிய வார்த்தைலாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க வர நேரத்தை சொல்லி தான் நீங்க வாசல்ல நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என் தங்கச்சி அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல பேசுது, வேற ஒன்றும் இல்லை. இல்லம்மா? ஆமா ஆமாண்ணே, இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோமே ஆளை காண வேணுதான், வேற ஒண்ணும் இல்ல. கிராமத்துல இருந்தவங்க மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு கேட்டுருவோம், மனசுல ஒண்ணும் இருக்காது. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி வெளிப்படையா பேசுறதே நல்லது தானே. நாங்களும் பதில் சொல்லிடுவோம். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசினாதான் சரி வராது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீங்க போங்க சம்மதி, நாங்க வரோம். எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா எங்க அண்ணங்காரன்? என்ன காரணம்? காசு பணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. போறதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போனோம்டாமா அவனே. இப்பதானே உள்ள வந்திருக்கோம், போறதுக்குள்ள நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா பண்ணிட்டு போறோம். இவரு பேபன் முடிச்சிட்டு இருக்காத, என்ன நடக்குதுன்னு பார்த்து கவனிச்சு சூதானமா அம்மா கிட்ட சொல்லு. எந்த இடத்துல கேப் கிடைச்சாலும் பிரச்சனை பண்ணியே தரணும். சரிம்மா, நீ உள்ள போ. ஏலே, இந்த பிரச்சனையை மட்டும் கவனிச்சா போதாது, அந்த கீர்த்தனை புள்ள மேலேயும் ஒரு கண்ணை வை, புரியுதா? பேபன் அந்த பிள்ளைய விட்டுறாத, அவ முக்கியம்டா. சரிம்மா. என்னத்த சரிமாங்கிறானோ, பார்த்தாலே அவன் மொழி சரியில்லை. இவன் எங்க அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண போறான்? நம்ம தான் எப்படியாவது இவனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி எடுக்கணும். இடி ஏன் மந்திரி சுட்ட மாதிரி இங்கே நிக்கிறேன்? வாடி உள்ள போவோம். உங்க அப்பாலாம் உள்ள போயிட்டாரு, உங்க அத்தை கறி வேற உள்ள போயிருக்கா. என்ன கலவரத்தை தூண்டி வைக்கிறான்னு தெரியலையா? உள்ள இருப்பாரா இருக்க மாட்டாரா? ரோஹித் மாமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் வரோன்றதுனால வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அப்பா கிட்ட சொன்னாராம். அப்பா அப்படிதான் சொன்னாரு. ஆனா ரோஹித் மாமா கூடவே இவர் இருப்பாரான்னு தெரியலையே. ஒருவேளை ரோஹித் மாமா ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லாரையும் பார்க்கறதுக்காக இல்லை ஒர்க் இருக்குன்றதுக்காக ஆஃபீஸ் போயிருப்பாரோ? ஏன் கீர்த்தனா குட்டியே, என் பாட்டி ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? அது உங்க நின்று நீ உள்ள போ, நான் வரேன். ஏட்டி என்னத்தனி சுற்றி பார்க்க போறீங்க? நான் எதையோ சுற்றி பார்க்குறேன், உனக்கு என்ன? நீ போ. அப்பதான் உள்ள போயிட்டாருல, போய் உன் பொண்ணு எதுவும் பேசாம பார்த்துக்க. நான் பெத்த பொண்ணுன்னு சொல்லாதடி, வாயில பேசுற ஒரு வார்த்தையும் கொடுக்காட்ட இருக்கு. இதை நான் தான் பெத்தனான்னு எனக்கு வேற டவுட்டா இருக்குன்னு. ஏன் பாட்டி, வயசான காலத்துல நீ வேற கலவரத்தை கிளப்பிட்டு இருக்க? இந்த கேள்வியை நீ மட்டும் கேட்டினா செத்து போன தாத்தா வந்து சந்தேகப்படுவாரு. அதனால ஒழுங்கா உள்ள போ. ஏடி, என் புருஷன் நியாயஸ்தண்டி, தெரியுதுல்ல? நியாயஸ்தானே, நியாயஸ்தம் பொண்டாடி தானே நீ. அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு டவுட்டை கேட்டா யாரா இருந்தாலும் அப்படித்தான் சந்தேகப்படுவாங்க. வாயை மூடிட்டு ஒழுங்கா உள்ள போன. அடி பாவி பயவுல, கடைசியில நம்ம வாழ்க்கை புருஷன் செத்து போனதுக்கு அப்புறமா கோளாறு ஆகணும். இந்த பிள்ளை இதை முடிவோட நிக்குது, நம்மளுக்கு எதுக்கு வீணோம்பு? உள்ள போய் நம்ம பெத்தது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன பண்றது இப்போ? ஐயா கடவுளே, பேசாம ஃபோன் பண்ணி பார்ப்போமா? நம்ம லீவ் போட்ட விஷயம் தெரியாது, நம்ம ஆஃபீஸில் இருக்கோம்னு நினச்சிட்டு அவர் ஆஃபீஸ் தான் போயிருப்பாரு. அப்படியே நம்ம லீவ் போட்ட விஷயம் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இங்கே வருவோன்னு அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு? என்னை பார்க்கறதுக்கு இங்கே வருவார். கீர்த்தனா உன்னை பார்க்க வருவார், உன்னை பார்த்துட்டு இருக்காரு, நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் மயங்கிட்டு இருக்காரு நீ தான் நினச்சிட்டு இருக்க. ஆனால் தப்பு, அந்த ஆள் மனசில் நம்மளாம் இல்லைல்ல. இந்த மாமா வேற வந்ததுலேருந்து பைத்தியம் மாதிரியே பேசுகிறான். இவன்ட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு வேற தெரில. வந்ததுலேருந்து இந்த அத்தை வேற பத்தா குறைக்கு மருமகளையும் கூப்பிட்றத பார்த்தா ஐயோ கடுப்பாகுது எனக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க, இவ்வளோ ஆளை காணமேன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க நின்று என்ன வீட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். உள்ள இருப்பாரா மாட்டாரா? சரியான பைத்தியம் தான். இங்க நின்று இப்படி திருன்னு முடிச்சிட்டு இருந்தா யாராவது என்ன நினைப்பாங்க? ஏய், காலையிலேருந்து அவரை பற்றி யோசிச்சு இப்போ பாரு, யாரோ கூப்பிட்றது கூட அவர் கூப்பிட்ற மாதிரி தான் காதில் விழுது. இங்க பாருடி பைத்தியக்காரி. பைத்தியக்காரியா? அப்போ அவர் தானா? ஓர் பார்வை
தேவையில்லாத பயப்படாதன்னு உன்னை சொல்லிட்டேன். நான் போறேன். நீ எப்பவுமே இப்படி மட்டும்தான் பேசுவேன்னா? ஏய், நீ பயப்படுறதுக்கு பயப்பட வேணாம்னு சொல்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் பேசுவேன் அப்படின்னா நீ எப்போவுமே தேவையில்லாம தானே பயந்துட்டு இருக்க. அதான் நான் மட்டும்தான் தேவையில்லாம பயப்படுறேன்னு. நீலாம் எந்த பயமுமே இல்லாம தான் இருக்க. ஏன்னா நீ தான் லவ் பண்ணலையே. கீர்த்தனா, நான் உள்ள போறேன். என்ன காணம் தானே இப்போ இவ்வளோ நேரம் இங்கே நின்று தேடிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது நான் வந்ததுக்கப்புறம் உள்ள போகிறேங்கிறேன். நான் ஒன்றும் யாருக்காகவும் வெயிட் பண்ணலன்னு. எப்போ பார்த்தாலும் நான் கரை வந்து சேரலையா தேவதையின் இதயம் சிலையா கள்ளி கூட காதல் என்று கரைப்பது ஐயா பிரளயத்தில் நிலம் போட நிலை மாறி போகுமே. கையை விடுங்கன்னு சொன்னா இன்னும் நீங்க எவ்வளவு நாள் தான் மறைச்சு வச்சுட்டு விளையாடுவீங்க? எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அத்தை பையன் வந்து நிக்கிறான், என்ன பொண்ணு கேட்பான்னு எனக்கு என்னவோ படபடன்னு இருக்கு மனசுலாம். எங்க அப்பாவுக்கு அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனுக்கே என்ன பொண்ணு தரேன்னு எங்க அப்பாவும் சொல்லிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? கீர்த்தனா, இதெல்லாம் தேவையில்லாத பயம் தெரியுமா? பதட்டப்படாம ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. எப்ப பார்த்தாலும் பொறுமையாருன்னு சொல்ற அந்த ஒரே வார்த்தையை மட்டும் தானே சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கும் எங்க அக்காவுக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுது, அது உண்மை தானே? இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது தானே? எங்க அப்பா எல்லாத்துக்கும் முழு சம்மதத்தோட தானே இருக்காரு. நீங்க எதை நினைச்சலாம் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு அந்த நியாயமான காரியத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்க தான் செஞ்சேன். இங்க பாருங்க, ஆனா திரும்ப நீங்க அதே காரணத்தை தான் சொல்லுவேன். இன்னும் 4 நாளைக்கு அப்படின்னா என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டு பொண்ணு எடுக்கிற வீட்டுல நீங்களும் பொண்ணு எடுத்து அவங்க தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொன்னா எங்க அப்பா மனசு கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்களா? அவர் யோசிப்பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவரை பத்தி யோசிக்கிறேன், அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறேன்னு தேவையில்லாத உங்க லைஃப்ல நீங்களும் தோத்து என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏய், இங்க பாரு, உங்க அப்பா இப்பவும் சொல்றேன், தங்கமான மனுஷன், உனக்கு தெரியாது ஒன்றும் இல்ல. எங்க அப்பா தங்கமான மனுஷன் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? அவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. வந்ததுலேருந்து கீத்து அவன் கூப்பிடுறதும் எங்க அத்தை மருமகன் கூப்பிடுறதும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கீர்த்தனா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு, புரியுதா? அந்த மனுஷன் நல்லபடியாக அந்த ரிசப்ஷனை பார்க்கட்டும், அதை நீ புரிஞ்சுப்பேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நான் கேட்கறதுலாம் திரும்ப ஒரே கொஷின் தான். எங்கள் அப்பாவை பற்றியோ யாரை பற்றியோ நான் கேட்கல, புரியுதா? இது நம்ம 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். இதுக்குள்ளே யாரையும் எடுத்துகிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையா? கீர்த்தனா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தானே இருந்தேன், இப்போ என்ன உனக்கு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நானே பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நானே வந்து நிற்கிறேன், எல்லாத்தையும் நானே சொல்கிறேன், எல்லா விருப்பத்தையும் நானே தெரிவிக்கிறேன். அதானே உங்களுக்கு பிரச்சனை? ஏய், கத்தாத. உனக்கும் உன் ஃப்ரெண்டு முக்கியம், அப்படிதானே? எங்கள் அப்பாவோட நிம்மதி முக்கியம், அப்படிதானே? ஏன் உனக்கு உங்க அப்பா நிம்மதி முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். அதை விட என் பயம் உனக்கு புரியுதா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுன்னு தான் சொல்கிறேன். என்கிட்ட சொல்லு, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டின்னு சொல்லு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டின்னு சொல்லு. உனக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். நீ சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அட்லீஸ்ட் நான் இருக்கேன், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லு நம்பிக்கையா. அதை சொல்லிட்ட அப்படின்னா நான் கோபத்தை விட்டுட்டு இதோ இப்போவே இந்த விரக்தித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையாக என்னை நீ லவ் பண்ணுறேன்னே நான் நினச்சிக்கிட்டு கம்முன்னு இருக்கேன், எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கேன். ப்ளீஸ் கீர்த்தனா. நீ ப்ளீஸ் சொல்கிறதே, பொறுமையாருன்னு சொல்கிறதே இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் இருக்கேன்டி, நம்பிக்கையாருன்னு சொல்லு. என்னடி இப்படி பேசுற? உனக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு புரியலையே. உன்னோட சந்தோஷம், உன்னோட வெளிப்பாடு எல்லாமே அவனுக்கே ஒரு கெஸ்ஸிங்கை கொடுத்துரும். அவனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ நடந்துபடி. நீ இப்படியே இருந்தா கூட அவள் ஏதோ பதட்டத்தில் இருக்கா, நம்ம கல்யாண பேச்சு எடுக்கிறோன்னு அவன் சாதாரணமாக மூவ் பண்ணி போவான். இப்போ நான் உன்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உன் அத்தை இன்னும் அதிரடியா முடிவெடுத்துச்சுன்னா? சொல்ல மாட்டேன் அப்படிதானே? எனக்கு நம்பிக்கையை தரமாட்டேன் அப்படிதானே? ஏய், இது கையன் உன்னெல்லாம் ஏன்டா காதலிச்சான்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கிறேன். சரியான சுயநலவாதி. கீர்த்தனா, சொல்றத கேளு. வீட்டுன்னு சொன்னேன், நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? வைத்தியக்காரியா நான் இருந்த வரைக்கும் போதும், கையை விடு. யார் இவன் கையை பிடிச்சலாம் பேசிட்டு இருக்கான்? கீர்த்தனா,